இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே புனித ஸ்தேவானை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்து முதல் வேத சாட்சியாக மறை சாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தனது உயிரை தியாகம் செய்தவர்தான் இந்த புனித ஸ்தேவான். இவர் வாழ்ந்த காலத்திலே இவர் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் எதுவென்றால், இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல இவர் தன்னுடைய இறக்கின்ற தருவாயிலும் தன்னை துன்புறுத்தியவர்களையும் தன்னை கல்லால் எரிந்து கொண்டிருக்கின்றவர்களையும் மன்னித்துவிட்டு இறந்ததுதான். அவர் செய்த அந்த மன்னித்த செயல்தான் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அல்லது அதிசயம் அல்லது அருள் அடையாளமாகவே நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு துன்பத்திலும் வேதனையிலும் தன் மீது கல்லை எரிந்து கொண்டிருக்கின்றவர்களை பார்த்து அவர்கள் மீது எந்தவித பகைமை உணர்ச்சியும் வெறுப்பும் இல்லாமல் அவர் வானத்தை அன்னார்ந்து பார்க்கின்றார். வானத்திலே கடவுளையும் அவருடைய வலப்பக்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு வீற்றிருப்பதையும் பார்க்கின்ற அவர்களிடத்திலே இவர் வேண்டுவது அது மட்டும்தான். தந்தையை, இவர்கள் மீது இந்த இரத்த பழியை சுமத்த வேண்டாம், இவர்களை மன்னித்தருளும் என்று அவர்களுக்காக என்று இவர் வேண்டுகின்றார். அவர்களுடைய குற்றங்களை மன்னித்துவிட்டு இறுதியாக தன்னுடைய ஆவியை கடவுளிடத்தில் ஒப்படைக்கின்றார். இன்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு ஸ்தேவான் ஒரு உண்மையான ஆண்டவருடைய சீடராகவும் அவருடைய பிள்ளையாகவும் வாழ்ந்தாரோ அதே போன்று நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் நமக்கு ஏராளமானோர் துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம், ஏராளமானோர் நமக்கு எதிராக தீமைகளை செய்து கொண்டே இருக்கலாம், ஏமாற்றிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இருப்பினும் இவை அனைத்தையும் நாம் கடவுளிடத்தில் ஒப்படைத்துவிட்டு புனித ஸ்தேவானை போன்று நாமும் மன்னித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய குற்றங்களும் மன்னிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற தீமைகளை நாம் மன்னிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் செய்த தீமைகள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இதை கடவுளே சொல்லி இருக்கின்றார். கடவுள் எதை சொல்லுகின்றாரோ அதை செய்யக்கூடியவர். கடவுள் தான் செய்வதை தான் சொல்லுகின்றார் என்பதை நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்ப வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14வது 15வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிற மனிதர்கள் செய்கின்ற குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் தந்தையும் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். பிறர் செய்கின்ற குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிலின் விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையும் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான அந்த எளிய முறையும் நமது கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அது நமது கரங்களில் தான் இருக்கின்றது. நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் குறைந்து கொண்டே செல்லுகின்றன, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நாம் மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்காமல் பகைமை உணர்ச்சியோடு வாழுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களும் பெருகி கொண்டே செல்லுகின்றன. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். இவ்வாறு நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுது நாமும் புனித தன்மையிலே அதிகரித்து கொண்டே செல்வோம். எந்த அளவிற்கு என்றால், தொடக்க நூல் 33வது அதிகாரத்திலே ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபை மன்னித்த பிறகு யாக்கோபு அந்த 33வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஏசாவை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய முகமானது எனக்கு கடவுளுடைய முகம் போல ஒளிர்கின்றது என்று சொல்லுகின்றார். ஏனெனில் ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபை மன்னித்தார். யாக்கோபு ஏசாவுக்கு எதிராக நிறைய தவறுகளை செய்திருக்கின்றார். அவருடைய தந்தையை ஏமாற்றி இருக்கின்றார், ஏசாவை ஏமாற்றி இருக்கின்றார், ஏமாற்றிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். ஆனால் இருப்பினும் ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபை மன்னிக்கின்றார். எனவேதான் யாக்கோபு சொல்லுகின்றார் ஏசாவை பார்த்து, உம்முடைய முகம் கடவுளுடைய முகம் போல ஒளிர்கின்றது எனக்கு என்று சொல்லுகின்றார். ஆக யார் யாரெல்லாம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறார்களோ அவர்கள் புனித தன்மையிலே உயர்ந்து கொண்டே செல்லுகின்றார்கள். அவர்களும் இறைவனுடைய தன்மையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த துன்பங்களையும் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த துரோகங்களையும்
மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்ற தீமைகளையும் நாம் மன்னிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களையும் நாம் செய்த தவறுகளையும் தீமைகளையும் மன்னிப்பார். அதே நேரத்திலே இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பொழிவார். ஆமீன்.